இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அரசியலில் திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி. தாவேகாவா திராவிட முன்னேற்ற கழகம் பல்கலைக்கழகம். நீ எல்கேஜி யூகேஜி மறந்து விடாதே. நீ எதிர்ப்பதற்குரிய இயக்கம், நீ போட்டி என்று சொல்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். இந்தி மொழி படிக்கட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அண்ணன் சொன்னார், வரும் தேர்தலில் நின்று வென்ற 40 ஆண்டுகால சட்டமன்ற உறுப்பினர் நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று உலகேற்று வருவார், நம்பாதீர்கள். முன்னெச்சரிக்கையாக சொன்னார், வந்தாலும் வருவார். ஆனால் ஒன்று, நீங்கள் முதலமைச்சர் என்று சொல்லி வந்தாலும் சரி, நீங்கள் முதலமைச்சராக வைத்து கொண்டாடினீர்களே உங்கள் தலைவி புரட்சி தலைவி என்று சொல்லப்பட்ட ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதாவையோ பருகூர் தொகுதியில் நின்ற போது முதலமைச்சராக இருந்து நின்ற பொழுது சுகவனம் என்ற ஒரு ஒற்றை தொண்டனை வைத்து உன்னை தோற்கடித்து வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம். ஒரு இளந்தலைவர் சார், ஒரு இளந்தலைவர். கமலாலயம் மட்டும் போய்விடாதீர்கள். இன்றைக்கு சொல்கிறேன், நாங்கள் மட்டும் திராவிட பாதையை பின்பற்றினால் போதாது. எதிரியாக இருந்தாலும் இது பெரியார் பூமி, நீயும் திராவிட பாதையில் போ என்று ஒரு இளந்தலைவர் எதிர்கட்சி தலைவருக்கு அறிவுரை சொன்ன முதல் வரலாறு அந்த உதயநிதி ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவருடைய வரலாறு. இங்குள்ள மனிதர் மதுரை போய் டெல்லியா வாழ்க பல்லாண்டு. இதுதான் நாட்டுக்கு தேவை. உன் முகமூடி கிழியும், விரைவில் தேர்தல் வரும். அடுத்த முறையும் 7வது முறையும் தளபதி மு.க. ஸ்டாலின் நாட்டின் முதலமைச்சர் என்பதை அறிவிக்கிறாராக மாறும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.